வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணணும். மேக் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மண்டேக்கான நிஃப்டி ஃபிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பார்த்துட்டு தென் போத் டார்கெட்ஸும் நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டிக்கான மண்டேக்கான இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ என்ன பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸுமே வந்துட்டு அட்டன் பண்ண மாட்டோம். யூசிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 minutes நம்ம எந்த ட்ரேட்ஸும் பை பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மேக் பண்ணியிருக்க நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைனில் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த லைனில் தான் நமக்கு இருந்தது இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதை தான் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25517 நீங்கள் வந்து உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, பட் இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல. ஸோ கொடுக்காம இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரே மாதிரி ஸ்டெபிளாக இருந்தது. பட் சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஒரு 30 points வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் தாங்க ஃபர்ஸ்ட் ட்ரேடில். ஸோ இங்கே எப்போவுமே வந்துட்டு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக நம்ம என்ன பண்ணுவோம், டார்கெட் தென் ஸ்டாப் லாஸ் நீங்கள் எப்போவுமே டிசைட் பண்ணிட்டு தான் உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷன் கேண்டலோட பிஃபோர் கேண்டலோட ஹைக்கில் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு 30 points வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். நத்திங் டு வரி. நெக்ஸ்ட் ரேட் பார்க்கலாம். ஸோ செகண்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நம்ம லைனில் அகைன் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ அகைன் ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 25550 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஆக்சுவலி இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைக்கு தான் மார்க்கெட் இல்லையா. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது. ஸோ இதோட லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ஒரு 147 வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங்கோட 147 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஒரு சிங்கிள் ட்ரேடில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். பட் இங்கே என்னன்னா கொஞ்சம் டைம் டிலேயோட தான் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா. லாஸ்ட் வரைக்குமே நமக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான். இதில் நீங்கள் நியரில் வந்துட்டு நீங்கள் இயர்லியராக நீங்கள் எங்கே உங்கள் டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஓகே. ஸோ இங்கே நான் இப்போ கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. ஸோ நம்மளோட இந்த லைனவே நம்ம இந்த ட்ரெண்ட் லைனவே நம்ம வந்து நம்ம டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இங்கே நீங்கள் நீட்டாக ஒரு 104 பாயிண்ட்ஸ் 104 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் வித் சிங்கிள் ட்ரேட் நீங்கள் நீட்டாக வந்து ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நிஃப்டி ஃபிஃப்டிக்கான இன்னைக்கான அனாலிசிஸ். ஆக்சுவலி நமக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் இன்றைக்கி நம்ம வந்துட்டு 2 கன்ஃபர்மேஷன் தான் இருந்தது. 2 கன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆச்சு. பட் செகண்ட் ஒன் வந்து மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஓவரால் நிஃப்டி 50 அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 74 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நமக்கு மண்டேயோட ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே. ஸோ யூசிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணீங்கனாலே போதும். ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் சரி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு நாளைக்கு மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருக்குமா இல்லை டவுன் ட்ரெண்ட்ஸில் இருக்குமாங்கிற வரி நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு அது தேவையே இல்லை. பிகாஸ் நீங்கள் எந்த ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தாலும் சரி நம்ம டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸ்க்கான ஸ்டேட்டஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த வீக் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீக்கான ஃபுல் அனாலிசிஸ் நம்ம வாட்ச் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தாலும் நம்ம லைனுக்குள்ளே தான் ஃபுல் ட்ராவல் இருக்கும். டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தாலும் நம்ம லைனுக்குள்ளே தான் ஃபுல் ட்ராவலுமே இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டுமே போதும். ஓகே. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது மார்க்கெட் மூவ் அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துலாம். 25752 25833 25892 25960 26041 then 26178.
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இதுதான். அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் மூவ். சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 25583, தென் 25499, then 25445, then 25322, then 25264, finally 25168. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த டார்கெட்ஸ் தான். இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நம்மளோட செட்டப்ஸ். நிஃப்டி 50க்கான செட்டப்ஸ் இதுதான். ஸோ இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் ஷியோராக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் பை பண்ணுவோம். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நம்ம புட் ப்ரைஸில் பை பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு சூப்பர்பான ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தென் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான மண்டேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம லைனில் இங்கே நமக்கு அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே நமக்கு அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆகிட்டு இங்கே அழகாக ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 60304 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். ஷியோராக பாருங்களேன், இங்கேருந்து மார்க்கெட்டோட லாஸ்ட் மொமெண்டம் வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது மூவ். ஸோ லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள்கிட்ட எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஃபுல் அப் ட்ரெண்ட்ஸில் தான் மூவ். ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பட் டைம் டிலே இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு, பை பண்ணியாச்சு. ஸோ எப்போவுமே கொஞ்சம் இயர்லியராக டார்கெட் செட் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு மேக்ஸிமமான அங்கேயே நமக்கு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வர்றது தான் இங்கே ஸ்மார்ட் மூவாக இருக்கும். ஓகே, ஸோ டைம் டிலே ஆக நம்மளோட ப்ரீமியம் ரேட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும். ரெடியூஸ் ஆகிட்டு நம்மளோட ப்ராஃபிட் புக்கிங்குமே வந்துட்டு அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்காது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம எப்போவுமே டைம் கீப் அப் பண்ணணும். இங்கே டைம் டிலே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட். நீங்கள் இங்கே இது நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன். இதை நீங்கள் டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக உங்கள் டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆயிருக்கலாம். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது நம்மளோட இந்த லைன், நம்மளோட செகண்ட் லைனை நீங்கள் இங்கே டார்கெட்டாக செட் பண்ணியிருந்தாலும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் மட்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 447 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஏர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ இதோட ஹைக் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 60751 வரைக்கும் வந்து இது ஒரே ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு 447 வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட்லேயே வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் தான் நமக்கு பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு. ஓகே, ஸோ செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம லைனில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே வரைக்கும் போச்சு, டச் ஆகிட்டு இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு இது இங்கே ரிவர்சலில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே ரிவர்சலில் இங்கே டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். இதோட க்ளோசிங் வேல்யூவான 60768 வந்து நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ஸோ பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆயிருக்கலாம். 60678 வரைக்கும் ஒரு சூப்பர்பான 90 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்திருக்கலாம். ஸோ இதாங்க பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கு ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி 3 கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. நெக்ஸ்ட்டும் ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா. ஸோ இதோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. பட் இன்றைக்கி நம்ம அட்டன் பண்ணது ஒரு 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுலேயே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஒரு 537 வரைக்கும் வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக மண்டே ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ யூசிங் அவர் ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ், நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அப் ட்ரெண்ட்ஸ் ஆர் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைனில் மட்டும்தான் மார்க்கெட் ட்ராவலிங் ஃபுல்லாகவே இருக்கும். மொமெண்டம் மூவ் ஃபுல்லாகவே நம்ம லைனுக்குள்ளே தான் இருக்கும். அங்கே நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டிக்கு நம்ம டியூஸ்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துலாம். 61089, தென் 61359, then 61514, 61 764, 61 926, then 62 123.
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் இதுதான். ஸோ அப் ட்ரெண்ட்ஸ்ல மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா, அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பரா ட்ரேடிங் வேல ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ஃபர்தரா உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பத்தின அக்யூரசி லெவல் பத்தி ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மார்க்கெட் மூவ் இருந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸும் இப்போ பார்த்துடலாம். ஸோ 60800, தென் 60, 565, 602, 90, 601, 36, then 599, 04, 59, 644. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் டுமாரோ. ஐ மீன் டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். ஸோ இந்த செட்டப்ஸ் நம்ம போத் பார்த்தாச்சு இல்லையா? ஸோ இந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஷியராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு டே எப்படி இருந்ததுன்னு நாளைக்கு அனாலிசிஸ் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.